ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் எடுத்திருந்த வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் 5 மணி அப்படிங்கும்போது தாங்க எழுந்திரிக்க முடிஞ்சது. 2 நாளுமே 5 மணிக்கு தான் எழுந்திரிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்றைக்கி வாசல்லாம் கூட்டுறது, இந்த மாதிரி தெளிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே எடுக்கலைங்க. டைரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தீபம் ஏற்றுறதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூ வாங்கியிருந்தோம். அபிதான் பூ விலை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால பூ வாங்கியிருந்தோம். மல்லிகைப்பூ அது முன்னாடி விழாக்லேயே காட்டியிருப்பேன். தூக்கத்துலேயே கட்டுனதுனால இந்த மாதிரியெல்லாம் பூ கட்டியிருந்தேன்னு சொல்லி காட்டியிருப்பேன் இல்லைங்களா. அந்த பூ தான் நான் வச்சுருக்கேன். அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மல்லிகைப்பூ இப்போது சீசன் கம்மியாயிடுச்சு, விலை கம்மியாயிடுச்சு. அதனால் எப்படி சொல்கிறது, மல்லிகைப்பூ பிடிக்காத பெண்கள் இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவெல்லாம் இருக்கிறத பறிச்சிட்டேங்க. உருளியில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ போட்ட உடனேயுமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. மொட்டாக வீட்டுக்காரங்க கூட சொன்னார், நல்லா ஒரு உள்ளுக்குள்ளே வந்தோடனையும் நல்லா மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளோட அபியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நல்லா வீடே மனமாக இருக்குது, மல்லிகைப்பூவோட மனம்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே மல்லிகைப்பூவாலேயே ஒரே அலங்காரம், அதுக்கப்புறம் தீபம், எல்லாமே அர்ச்சனை அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் உலக ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த போர் கொஞ்சம் நல்லபடியாக முடிவடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கி நான் வேண்டிக்கிட்டேன்னே சொல்லலாம். நேற்று பதிவிலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மங்கையர்க்கரசி அம்மா சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி பூ வச்சு வேண்டிக்கோங்க, உலக நாடுகள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. என்னதான் நம்ம தள்ளி இருந்தாலுமே அந்த செய்திகள்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒரு நாடு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஒரு நிதானத்தோடையும் ஒரு நம்மளோட வீடாக இருக்கலாம், எப்படி சொல்கிறது, குழந்தைகளோட நம்மளோட வேலைகளை செஞ்சுட்டு இப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி நிதானமாக செய்ய முடியல இல்லைங்களா. இல்லைன்னா புகை மண்டலமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த அளவுக்கு உயிர்கள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நாடுகள், நம்மளோட நாடு எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுமே நம்மளோட இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமுமே சொல்லணும்னு நானுமே ஆசைப்பட்டேன். இது ஒரு பதிவிலையுமே படிச்சிருந்தேன். அக்கா ஃபேஸ்புக் பார்த்துட்டு ஒரு பதிவாகவே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த விஷயத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த விஷயமெல்லாம் கேள்விப்படும் போதுமே நமக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த தாக்கமெல்லாம் நமக்கும் உள்ளேயுமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. என்ன இருந்தாலும் எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுமே நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா. இப்போது நம்ம ஊர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்க முடியாது. எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் நம்மளும் அவங்களோட சேர்ந்து வாழ முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் சொல்ல வர்றேன். ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் முடிஞ்சதை தானே நம்ம பண்ண முடியும். இப்போது எல்லாத்தோட ஒரு கூட்டு பிரார்த்தனையுமே சேர்ந்து கண்டிப்பாக அந்த நாடுகளுக்குள்ளே ஒரு அமைதியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குமே எனக்கு தோணுச்சு. அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சமையல் பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காயில் பொரியல் பண்ணி ரசம் தாங்க வச்சுருந்தேன். சும்மா துவரம் பருப்பு மட்டும், உப்பு பருப்புன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது, எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் இன்றைக்கி பீஸ் எடுக்கணும்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன். நம்மளோட அபி வெட்டியாச்சாக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, பீஸ் பார்த்தாச்சா அப்படின்ட்டு. சரி நீ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. வெளியில் தான் போய் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் மேடம் பார்த்திங்கன்னா அங்கன்வாடியிலேருந்து வந்துட்டு அம்மா குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு வெயில் ரொம்ப ஓவராக இருந்தது. அந்த 3 மணிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரோட பிறந்தநாளுங்க. நான் எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல. ஒரு 2-3 வருஷமாகவே நான் மறந்துட்டேன். மேரேஜ் பண்ணதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா
ஏதாவது ஒரு gift பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவு ஒரு சட்டை மட்டும் எடுத்து கொடுப்பேன், ஷர்ட். அந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு அல்வா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஒரு 2-3 வருஷமாகவே மறந்தே போயிட்டேன். இந்த வருஷம் தான் மார்ச் பிறந்ததுலேருந்து மார்ச் 12 அன்னைக்கு கொண்டாடிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து விஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பீஸ் எல்லாம் வெட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறந்துட்டேங்க. சாயந்தரம் தான் அதுக்கப்புறம் நானும் தம்பியும் ஒரு பிளான் போட்டு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்தோம். இவங்க அப்போ 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கேக் வந்து வெட்டினோம். சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் நான் வந்து ஒரு 8 மணிங்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது கடையெல்லாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டான். அதனால் முட்டை பிரியாணி செஞ்சுட்டு நைட்டு வந்து ஐஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வெட்டியிருந்தோம். இது முன்னாடி விலாக்லேயுமே நான் என்னால் ஷேர் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்க்குறவங்க எதுவும் நினச்சிக்காதீங்க. இல்லைன்னா நேற்று பதிவுலேயே எனக்கு சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், முன்னாடியே சொல்லணும்னு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் மறந்துட்டேன். அதனால் இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான், மார்ச் 12. அந்த அன்னைக்கு பர்த்டே நைட்டு வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கும் மச்சாண்டார் வீட்டுக்கும் சரி கேக் கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தோம். காலையில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வெட்டி கொடுத்துருந்தேங்க நான். அடுத்த நாள் காலையில் தான் இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே கொடுத்துருந்தாங்க. சரி அது காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலங்க ஒரு 3 மணிலேருந்து பார்த்திங்கன்னா 4 மணி அப்படிங்கும்போது எழுந்திரிச்சிட்டேன். 4 மணிலேருந்து என்னன்னே தெரியல. என்னடா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து ஒரு 11 மணிக்கு தூங்குறதுனால ஒரு சுறுசுறுப்பாக செய்யவே முடியல, ஒரு டயர்டாகவே இருந்தது. அதனால் அப்படியே மெதுவாக செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிடுச்சு. சரி 7 மணிக்காவது பூஜை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தாங்க வாசல்லாம் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து விட்டு கோலமெல்லாம் போட்டு நம்மளோட பூஜை வேலையில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றுற வரைக்கும் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆளாக நான் வந்து மாறிடுறேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த தீபம் ஏற்றுற வரைக்குமே உடம்பெல்லாம் ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு இதாக தெரியுது. ஆனால் தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிருது. இதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த டைமை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நானும் டெய்லியும் எழுந்துக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த இருள் இருக்கும்போது என்னால் தீபம் ஏற்ற முடியல. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இயற்கையாகவே நம்ம எவ்வளவு தான் காசு பணம் செலவு பண்ணி நம்மளோட நிம்மதியாக இருக்கலாம், நமக்கு தேவையான விஷயங்களை ஒரு பணமாக இருக்கலாம், இது எல்லாமே நம்ம வந்து வேறு எங்கேயோ தேடிட்டுருக்குறோம். ஆனால் அது வந்து நமக்குள்ளேயே இருக்குது. ஒரு கடவுளை நாம் தேடுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பணத்தை தேடுறதா இருக்கலாம், நிம்மதியை தேடுறதா இருக்கலாம். எல்லாமே வந்து நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிக்கும் போது புரிய வருங்க. இது வந்து ஒரு காசு பணம் நாம் செலவு பண்ணாமல் ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காமல் நிறைய விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிக்கும் போது நமக்கான வாழ்க்கைக்குண்டான மாற்றங்கள்லாம் நிறையவே நம்மளுக்கு கிடைக்குது. அதை வந்து உணரவும் முடியும். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சீங்களா என்ன அப்படின்ட்டு நான் வந்து நம்மளோட உடன்பிறப்பை கேட்டுக்கிறேங்க. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, அந்த டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து பார்த்தீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களுமே என்னை பார்த்து யாராவது ஒருத்தராவது அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் எல்லாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறீங்க, அதில் வர்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு நடந்த விஷயங்களை தான் நான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களுமே ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை கோலப்படி முடிஞ்சிருச்சுங்க. அதனால் கலர் கோலப்படியில் தான் இன்றைக்கி வந்து நான் கோலம் போட்டிருந்தேன். வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடலாம், பச்சரிசி வாங்கி வச்சுருந்தேன். சரி அதை வந்து அரைச்சி கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டைமே எனக்கு கிடைக்கலங்க. நிறைய விஷயங்கள் வந்து செய்யவே முடியறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் 2-3 நாளைக்கு அப்புறமாவது பச்சரிசியில் மாவை அரைச்சி பச்சரிசி மாவில் கோலம் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி பச்சரிசி மாவில் தான் கோலம் போட்டிருந்தேன். வெளியிலேங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கோலப்படி வச்சு கோலம் போட்டுட்டு இருந்தேங்க. இப்போ வந்து வெளியில் போடுறதே இல்லை. எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க இருந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கொஞ்ச நாள் போடாமல் இருந்தேன் இல்லைங்களா, அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ வெளியில் கோலமே போடுறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயமே இந்த கோலம் போடுறது பார்த்திங்கன்னா, பச்சரிசி மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து வெயிலில் அப்படியே காய வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டி மாதிரி ஆயிடுதுங்க. அதை வந்து நம்மளோட அருமை சமையல் விஜி அக்கா தான் வந்து செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானுமே அதை அந்த மாதிரி பண்ணலான்னு யோசிக்கிறேன். சரி, நான் பண்ண போகிறதையுமே உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த பச்சரிசி மாவில் ஏதாவது கோலம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட மல்லிகைப்பூ அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டேன். நிலைவாசலில் தட்டு மாதிரி இருக்கிற அந்த தீபத்தில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வச்சு தான் அலங்காரம் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருந்தது. நிலைவாசலில் 2 தீபம், அதுக்கப்புறம் முன்னாடி வாசலில் 2 தீபம், சிவனுக்கு ஒரு தீபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு தீபம். இந்த மாதிரி ஒரு 7 தீபம் வர்ற மாதிரி தீபம் வந்து ஏற்றிருந்தேங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. இன்றைக்கி இந்த சிவனோட முகத்தை பார்க்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு தோன்றின சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது உங்களுக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து என்னை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் நிறையவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போயிட்டு பூவை வச்சு என்னால் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேங்க. இன்றைக்கி எனக்கு தோணின விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, தியானம் பண்ணினதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம யார், நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு நிலையாக கடந்து எனக்கு சிவனோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு தோணின விஷயங்கள் இதுதாங்க. இன்னும் நாங்கள் எவ்வளவு தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது இறைவா அப்படின்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்ம கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் தோணுச்சு எனக்கு. அந்த சிவனோட முகத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது கைமண் அளவு தான். அது தெரிஞ்சிக்காதது அப்படிங்கிறது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சுங்க. ஏன்னா நாம் ஒவ்வொரு விஷயமாக கடந்து வரும்போது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பதிவுகள்லையெல்லாம் பார்க்குற விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வள்ளலாரை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளோட அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். வள்ளலாரோட அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு கதவை வந்து உள்ளே போய் பூட்டிக்கிறாரு. ஒரு வாரம் இத்தனை நாள் கழித்து திறந்து பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து இல்லை. அவர் எப்படி மாயமானார் அப்படிங்கிறது இன்னும் மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்தது. அப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து விசாரித்ததுலேயும் அவங்க என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இடம் வந்து காலியாக இருக்குது. அதாவது அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவரை யாரும் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இடம் காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு தான் வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒருத்தர் வந்து வள்ளலாரோட ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்களோட ஒரு சீடர்கள் மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி வள்ளலாரை ரொம்ப விரும்புகிறவங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு தடவை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, வள்ளலார் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாரோட உடம்புக்குள்ளேயுமே அந்த பவர் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அந்த எப்படி சொல்கிறது, வெப்பம். அந்த வெப்பங்கிறதையே வந்து அதோட செல்சியஸ் வந்து அந்தளவுக்கு அதிகமாகி அவர் வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாத அளவுக்கு இந்த இயற்கையாக கலந்துக்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமாக அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் பார்த்துருந்தேன். இது நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு தெரியல.
அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு அந்த நெருப்பு சக்தியாக கூட இருக்கலாம். அதை வச்சே வந்து நம்மளால் மறைய முடியிற அளவுக்கு நம்மளோட உடம்பு வந்து எவ்வளோ ஒரு தூய்மையாக இருந்திருக்கும், மனசு வந்து எவ்வளோ ஒரு தூய்மையாக இருந்திருக்கும். ஒரு உண்மையும் சரி, ஒரு நேர்மையும் சரி, எந்த அளவுக்கு அவங்க வந்து கடைபிடிச்சிருப்பாங்க ஒரு ஒழுக்கத்தையும். வள்ளலார் அப்படின்னு சொன்னாவே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடின அந்த வரிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி உயிர்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பாக இருந்திருக்காரு. தன்னுயிர் மாதிரியே பிற உயிர்களையுமே நேசிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் நிறைய நாம் இப்போ ஒரு பதிவு பார்த்தோம் அப்படின்னாவே தொடர்ந்து அந்த மாதிரி பதிவுகள் தான் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தோம். காலையில் வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலை சாம்பார் ரசம் தான் வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழமை. அது மட்டும் செஞ்சுட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. அங்கே வந்து மேலே இருக்கிற அந்த சிங்கத்தை பார்த்துட்டு 2 பேரும் அஃப்ரீனாவும் பாப்பாவும் தான் எழுதிட்டு இருந்தாங்க. சிங்கம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளை மாதிரியே ஒரு மனிதராக பிறந்த ஒருத்தர் தான் அவர். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த உடலும் மனமும் சரி தூய்மையாக இருந்திருந்தது அப்படின்னா யார் கண்ணுக்குமே படாத அளவுக்கு ஒரு அருட்பெருஞ்சோதியாக அவர்னால் மாறி இருக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு போட்டி, பொறாமை, துரோகம், வெறுப்பு இதையெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம போராடிட்டுருக்குறோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே கடந்து வரும்போது ஒரு வேளை நம்மளும் ஒரு ஞானியாகவோ ஒரு புத்தராகவோ மாறி அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நிலைகள்லாம் அடையக்குண்டான ஏதாவது ஒரு வாய்ப்பு வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்குமே எனக்கு வந்ததுங்க. இன்றைக்கி வந்து அந்த சிவனை பார்க்கும்போது எனக்கு வந்த ஃபீலிங் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி நீங்களுமே இந்த தியானம் இந்த மாதிரி பக்தியான விஷயங்களுக்குள்ளே போகும்போது உங்களுக்குமே ஏதாவது நம்மளோட இப்போது நம்மளோட வாழ்க்கையெல்லாம் கடந்து சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்குமே ஏதாவது விஷயங்கள்லாம் தோணியிருக்கா? அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக என் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேடுதலுக்குண்டான ஒரு கேள்வியாகவும் எனக்கு தோணுது. நாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து தேடுதலை நிறுத்துகிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் தேடிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு உணர்வுமே தோணுச்சு. அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பீஸ் தாங்க வந்திருந்தது. பீஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாமே பார்க்குற வேலை இருந்தது. இப்படியே தான் என்னோடய வந்து டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வர்ற நியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பேட் நியூஸாக தாங்க இருக்குது. குழந்தைகளையும் சரி பெண்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நியூஸ்லையெல்லாம் வருது. அதையெல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலுமே அவங்கவங்க இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு நம்மளையும் சரி பெண் குழந்தைகளையும் சரி, பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது நியூஸில் வருது. ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம ஆண் குழந்தைகளை வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுமே எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரணும். நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் படிச்சிருந்தேன் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளுமே அந்த அளவுக்குமே பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுமே நான் வந்து படிச்சிருந்தேன். அதையுமே நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலேயும் ஒரு காலத்துலேயும் இருக்கிறோம் அப்படின்னே நான் சொல்லுவேங்க. இப்போ தான் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வளர்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை வந்து ஒரு அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான
நம்மளையே நம்ம அழிச்சிக்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். மீடியான்னு சொல்லலாம், செல்ஃபோன்னு சொல்லலாம், வெளியில் கிடைக்கிற அந்த போதைப் பொருள்களாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை உருவாக்கிக்கிறதுக்காக விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறத விட, அதாவது நம்மளுக்குள்ள நம்ம கூட பயணிக்குது அப்படிங்கிறத விட நம்மளை அழிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நிறையவே பரவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணோட்டமே எனக்கு இன்றைக்கி வந்தது. அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவு ஒரு விழிப்புணர்வோடு நம்மளும் இருக்கணும். அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிக்கும் போது கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே கிடைக்கிது அப்படின்னே நான் சொல்லுவேன். அது வந்து நம்ம குழந்தைகளுக்குமே சரி, நமக்கும் சரி, நம்மளோட சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நம்மளால் எந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு விழிப்புணர்வோடையும் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களால் இருங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம காதுபடவே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மனசை வந்து காயப்படுத்துது. நம்ம வீட்டில் தான் நடந்தால் தான் ஒரு நியூஸாக ஒரு டிவியில் கூட சொல்லியிருப்பாங்க, நிறைய சினிமாக்களில் கூட ஒரு நியூஸாக படிக்கும்போது நமக்கு அது ஒரு நியூஸாக மட்டும்தான் தெரியும். ஆனால் அது வந்து நம்ம வீட்டில் நடக்கும்போது தான் அந்த வலிகளும் வேதனைகளும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம முடிஞ்சளவு எந்த அளவுக்கு நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் ஒரு வேண்டுகோளாகவே கேட்டுக்கிறேன். நான் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, 2 நாளைக்கு முன்னாடி பதிவில் போட்டிருப்பேன். அது வந்து சரி இன்றைக்கி வடிகட்டி வச்சிடலாம் அப்படின்னு தாங்க வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வரப்போகிற வீடியோஸ்லையெல்லாம் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் ஒரு ஊராக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்குள்ளே வரும்போது எல்லாருமே சேர்ந்து போராடணும். அதுவே ஒரு ஊருக்குன்னு வரும்போது எல்லாருமே சேர்ந்து போராடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே அதுக்கு நாம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனாக நம்மளோட சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியுமோ, தெரிஞ்சுக்க முடியுமோ, செய்ய முடியுமோ அந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. முடிஞ்சளவு நம்மளும் ஒரு விழிப்புணர்வோடையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஒரு விழிப்புணர்வோடையும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே ஒரு உங்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி என்னோடய விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் உங்கள்கிட்டையுமே எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, ஒரு பாட்டு வரிகள். அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.